ஆனா வெரி லெஸ் அட்வான்ஸ்டு தான் வழங்கப்படும் என இஸ்ரேல் அபிஷியல்ஸ் தெரிவித்ததாக எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது. இதுல உண்மைத்தன்மை தெரியாது. இது யுஎஸ் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட பலவிதமான டெக்னிக்கல் கொண்ட இல்லாமல் இது வேறு விதமான குறைந்த பவர் கொண்டது அல்லது குறைந்த ஆற்றல்களை கொண்டது அல்லது குறைந்த டெக்னாலஜி கொண்டது என்பது உண்மைதானா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இஸ்ரேல் the 2 squadron of US jets. ஆனா சவுதி will be limited to be the 2 squadron only அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படைப்பிரிவு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சவுதியை பொறுத்தவரை இந்த படைப்பிரிவுகள் ரொம்ப குறைந்தும் வலிமை இழந்தும் தான் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு முன்னால் இந்த லெஸ் 35 வலிமை குறைந்ததை தான் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என ஒரு செய்தியை மெதுவா லீக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் a pretty, அதாவது சிமிலாரிட்டி டு த மாடல் த சோல் இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உடைய கிரேட் அலைஸ் யாருன்னா சவுதி அரேபியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான அலைஸ். நவம்பர் 18 அது கன்ஃபார்ம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் சேனல் 12 ஒரு செய்தியை அறிவிக்கின்றது. இஸ்ரேல் பேசிய பின்புதான் சவுதிக்கு இது வழங்கப்படும் என்றும் அவர்கள் ஒரு ஃப்ராட்லண்ட் நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செய்தி.